Hi, hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோவில் எனக்கு ஆர்டர் கிடைச்ச ஒரே பர்த்டேயில் 2 மாடல் கேக்ஸும் அதோட சேம் தீம்லே உள்ள கொஞ்சம் டிசர்ட்ஸோட டெக்கரேஷன்ஸையும் பார்க்கலாம். ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த 2 கேக்கும் பண்ணும்போது 2 கேக்கில் உள்ள எல்லாத்தையுமே ஷஃபில் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளாக் கரண்ட் கேக்கில் உள்ள கப் கேக்ஸ் பண்ணேன்னா அப்புறமா இது சாக்லேட் கேக்கில் உள்ள டோனட்ஸ் பண்ணுவேன். அப்படி அந்த மாதிரி ஒரு ஆர்டர் வைஸ் நான் அந்த மாதிரி நான் செய்துட்டு இருந்தேன். உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் 2 கேக்கையுமே கேக் ப்ளஸ் அதுக்கு கூட உள்ள டெக்கரேஷன்ஸை நான் தனித்தனியாகவே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேக் பார்த்தீங்கன்னா இது 1.5 kg உள்ள பிளாக் கரண்ட் கேக். ஸோ கேக்கு வந்து டாலா பண்ணுறதுக்காக 7 inchல 2 பேன்லையாக நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். பிளாக் கரண்ட் கேக்குக்கு ஃபில்லிங்ஸ் கொடுக்கறதுக்கு நமக்கு அதோட க்ரஷ்ஷு இந்த மாதிரி பாட்டில்ஸில் அவைலபிளாக இருக்கும். அதை தான் நான் வாங்கி. ஸோ கேக்கு டோட்டலாக வந்து 6 பீசஸும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு பேனில் இருந்ததை 3 பீசஸும் அகைன் இன்னொரு 7 inch பேனில் இருந்தது இன்னொரு 3 பீசஸுமா அப்படி டோட்டலாக 6 பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பிளாக் கரண்ட் கேக்கோட ரெசிபி என்னன்னா நம்ம நார்மலாக வெண்ணிலா கேக் ஸ்பான்ச் பண்ணுவோம்ல சேம் தான். அதே இதில் நம்ம பிளாக் கரண்ட் க்ரஷ் கொடுத்து ஃபில்லிங்ஸ் கொடுத்து நம்ம பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் இது வந்து சுகர் சிரப்புக்கு கூட கொஞ்சம் பிளாக் கரண்ட் க்ரஷ்ஷையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ அந்த ஸ்பான்ச்சுக்கு அந்த ஒரு தனி ஒரு டேஸ்ட் டிஃபரன்ஸ் தெரியும். எல்லா லேயர்ஸுக்குமே சுகர் சிரப்பை வச்சு நல்லா சோப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ க்ரீம் வந்து ஒரு லேயர் போக பேலன்ஸு 5 லேயர்ஸ்லேயுமே க்ரீம் நம்ம அப்ளை பண்ணி அதை நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கு மேலே ஒரு 1.5 tablespoon பிளாக் கரண்ட் க்ரஷ்ஷை வச்சுட்டு அதை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இனி எல்லா லேயர்ஸையுமே 1 by 1 அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து நான் இதுக்கு 10 inchல ஒரு சர்க்கிள் கேக் போர்டு எடுத்திருக்கேன். அதில் பாட்டமில் விப்பிங் க்ரீம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எல்லா லேயர்ஸையுமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கேக்குக்கு ஃபுல்லாகவே கேக்கை சுற்றி க்ரீம் அப்ளை பண்ணி நம்ம க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour செட் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம். க்ரம் கோட் முடிச்சதுக்கப்புறமா கேக் வந்து டாப் கேக் அப்படிங்கிறதுனால கேக்கில் ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணணும். க்ரம் கோட் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேக் போர்டை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் செட் பண்ண வைக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். கேக் க்ரம் கோட் முடிச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour செட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா பர்பிள் கலரில் க்ரீம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக கேக்கை சுற்றி அப்ளை பண்ணி அதை நீட்டாக ஃபினிஷ் பண்ணி ஐசிங் முடிச்சு எடுத்துக்கலாம். கேக் ஐசிங் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதோட டெக்கரேஷன் வந்து லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அடுத்ததாக டோட்டலாக 6 கப் கேக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி பேக் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இதில் வந்து 3 கப் கேக் பார்த்தீங்கன்னா பிளாக் கரண்ட் கேக்குக்கும் 3 கப் கேக் வந்து சாக்லேட் கேக்குக்கும் உள்ளது. இந்த 3 கப் கேக்குமே நான் 3 டைப்லையாக டிசைன் பண்ணியிருக்கேன். இதோட அந்த நாசல் நம்பர் பார்த்தீங்கன்னா 853. இதில் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக கேக்ஸுக்களும் கேக் பாப்ஸும் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் கேக் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து கேக்கை மிக்சியில் பொடிச்சு எடுத்திருக்கேன். அப்போ நமக்கு ஈவனாக அது க்ரம்ஸ் கிடைக்கும். அதுக்கு கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒயிட் காம்பவுண்ட் கனாஷை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரேஷியோ வந்து 2:1. அதாவது 100 grams ஒயிட் காம்பவுண்டும் 50 grams விப்பிங் க்ரீமும் அதுக்கு கூட 1 teaspoon பட்டரும் சேர்த்து மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு கூடவே கொஞ்சம் பிளாக் கரண்ட் க்ரஷையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். கேக் பாப்ஸ் வந்து 5 numbers வேணும். அதுக்கு வந்து ஒரு பால் ஷேப்புக்கு உருண்டை பிடிச்சி வச்சிருக்கு. இதில் லாலிபாப் ஸ்டிக்ஸை சாக்லேட்டில் டிப் பண்ணிவிட்டு இந்த கேக் பால்ஸுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு 5 minutes ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சாக்லேட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே அந்த கேக் பால்ஸை நம்ம டிப் பண்ணி எடுக்கும்போது நமக்கு சூப்பராக கேக் பாப்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த கேக் பாப்ஸை வந்து சின்னதாக அந்த கப் கேக் மோல்டுக்குள்ளால நான் வச்சுருக்கேன். கஸ்டமர் வந்து எனக்கு எல்லாத்தோடைய மாடல் கொடுத்துருந்தாங்க. அதாவது கேக்கு, கேக் சிக்கிள், கேக் பாப்ஸ், டோனட், ஹாட் சிக்கிள் எல்லா மாடல்ஸுமே எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 2 செட்டு கேக் அப்புறமா இந்த டிசர்ட்ஸ் எல்லாத்தோட டெக்கரேஷன் ஃபுல்லாகவே கஸ்டமைஸ்டு தான். 2 கேக் பாப்ஸுக்கு சாக்லேட் வெர்மிசெல்லி நான் டெக்கரேஷனுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்த 2 கேக் பாப்ஸுக்கு டெசிக்ரேட்டட் கோகோனட் வச்சு மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். லாஸ்ட் கேக் பாப்பில் ஒயிட் கலரில் சுகர் பால்ஸ் கொடுத்து டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கேக் பாப்ஸை ஒரு 8 பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அடுத்ததாக கேக் சிக்கிள்ஸ் செய்துக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து 5 கேக் சிக்கிள்ஸ் ரெடி பண்ணோம். ஸோ நான் ஒயிட் கலர் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிவிட்டு அதில் பர்பிள் கலரை மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். எல்லா கேவிட்டிலையுமே கொஞ்சமாக சாக்லேட் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சைட்லேயுமே படுறது மாதிரியா. இப்படி செய்ததுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 minutes வச்சாலே போதும், அது ட்ரை ஆயிரும்.
எடுத்ததுக்கப்புறமா அடுத்தது சேம் மெத்தட்லேயே செகண்ட் கோட்டிங் கொடுக்கணும். ஸோ செகண்ட் கோட்டிங் கொடுக்கும்போது நமக்கு சாக்லேட் விட்டு இந்த மெத்தட் ரொட்டேட் பண்ணியெல்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி கூல்டாக இருக்கும்போது நம்ம சாக்லேட் போர் பண்ணும்போதே அதில் அப்படியே செட் ஆயிரும். ஸோ ஒரு ஸ்பூன் இல்லை சின்ன ஒரு ப்ரஷ் வச்சு நமக்கு இந்த சைடில் தான் மெயினாக சாக்லேட் கொஞ்சம் திக்காக வேணும், அந்த இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணி விட்டுட்டா போதும். ஃபர்ஸ்ட் 4 கேக்ஸுக்களுமே நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். லாஸ்ட் ஒன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு 2-3 கோட்டிங் கொடுத்து செட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்குள்ளால நம்ம கேக் பாப்ஸுக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த கேக் க்ரம்ஸ் உள்ள ஃபில்லிங்ஸு, ஸோ அதையே நம்ம இந்த கேக்ஸுக்குள்ளால ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணதுக்கப்புறமா கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துகிட்டு அதில் ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கும், ஹோல் இருக்கும், அது வழியாக நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டு அதுக்கு மேலே அந்த சாக்லேட்டை ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மினிட்ஸ் செட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் செட் பண்ண வைக்கக்கூடாது, சாக்லேட் பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம் செட் பண்ணக்கூடாது, சாக்லேட்டில் கிராக் விழுந்துடும். ஸோ அந்த சைடில் உள்ள அந்த சாக்லேட் அவ்வளோத்தையுமே ஒரு ஷார்ப்பான ஏதாவது ஆப்ஜெக்ட் வச்சு கிளியர் பண்ணிவிட்டு அதை டிமோல்டு பண்ணிக்கலாம். பாருங்கள், அழகாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ அந்த 3 கேக்ஸுகளுக்கு மேலே கோல்டன் பால்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வேறு 2 கேக்ஸுக்குள்ள சாக்லேட் வெர்மிசெல்லி வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஒரு 2 ஹார்ட் வைக்கிறது மாதிரியானதான் மாடல் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் பிங்க் கலரில் ஹார்ட் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஹார்ட் வைக்கும்போது அதோட ஒன் சைடில் சாக்லேட் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு வைக்கணும், அப்போ தான் அது வந்து மூவ் ஆகாது. ஸோ கேக்ஸுகள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக பிளாக் கரண்ட் கேக்கோட டெக்கரேஷன் பார்த்துக்கலாம். டால் கேக்கோட பாட்டமில் ஒரு 2 இன்ச் ஹைட்டுக்கு இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் அப்ளை பண்ணிக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் உள்ள வெர்மிசெல்லியும் இந்த பிங்க் கலரில் சுகர் பால்ஸும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்ப்ரிங்கிள்ஸ் கேக்கில் அப்ளை பண்ணும்போது நம்மளோட கை க்ரீமில் டச் ஆகாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரியான ஸ்ப்ரிங்கிள் டெக்கரேஷன் வந்து கேக்கோட ஃப்ரண்டில் மட்டும் இல்லாமல் ஃபுல் கேக்கை சுற்றி எல்லா இடத்துலையுமே நான் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக ட்ரிப் கொடுத்துக்கலாம். இதில் ஒயிட் சாக்லேட் கனாஷில் பர்பிள் கலர் மிக்ஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். அந்த ட்ரிப்பு வடிகிற லென்த் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு ஷார்ட்டாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணால் போதும். கொஞ்சம் லெந்தியாக வேணும், நீளமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஏறி இறங்கி பார்க்குறதுக்கு அழகாக கிடைக்கும். லாஸ்ட்டாக க்ரீம் டெக்கரேஷன் நம்ம பண்ணிக்கலாம். இதில் 1M நாசில் எடுத்திருக்கேன். ஸோ நான் இப்போ பண்ணுறது மாதிரியாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணி எடுத்தால் போதும், இந்த மாதிரியான ஒரு மாடல் கிடைக்கும். ஸோ பிளாக் கரண்ட் கேக்கோட ஃபுல் டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கோட வீடியோ பார்க்கலாம். இது 2 kg கேக். இதையும் 7 இன்ச் பேனில் நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த 7 இன்ச் பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் நான் கொஞ்சம் கம்மியாக பேட்டர் விட்டுருந்தேன், இன்னொன்று கொஞ்சம் அதிகமான பேட்டர் கொடுத்துருந்தேன். ஸோ கொஞ்சம் ஹைட்டு அதிகமாக வர்றதுக்காக நான் 7 லேயர்ஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு டின்னில் உள்ளதை 3 லேயர்ஸாகவும் இன்னொரு டின்னில் பேக் பண்ணதை 4 லேயர்ஸாகவும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 kg சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கோட டீட்டெயில்டு வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதனால நான் இந்த வீடியோவில் ப்ரொசீஜர் எதுவுமே நான் சொல்லலை. சாக்லேட் கனாஷே நான் இப்போ 2 kgக்கு எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 150 கிராம்ஸ் டார்க் காம்பவுண்டும் 150 கிராம் விப்பிங் க்ரீமும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவில் நம்ம எடுக்கும்போது இந்த 2 kg கேக்குக்கு ஃபில்லிங்ஸ் கொடுக்குறதுக்கும் அப்புறம் விப்பிங் க்ரீம் கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கும் தென் லாஸ்ட்டாக கிளேஸ் கொடுக்குறதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா ஸ்லைஸ் கேக்கையுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த இப்போ டால் கேக்குங்கிறதுனால அது கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கேக்கை சுற்றி அதாவது 3 இடத்துலையா ஸ்கியூவர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். க்ரம் கோட் முடிச்சு ஃப்ரிட்ஜில் 1/2 hour செட் பண்ணதுக்கு அப்புறமா ஐசிங்கை முடிச்சு சாக்லேட் கனாஷையும் கவர் பண்ணி எடுத்தாச்சு. அதை ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சிடலாம். இப்போ கப் கேக் டெக்கரேஷன் பார்க்கலாம். இதில் வந்து 3 கப் கேக்கையுமே 3 டைப்பில் நான் டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு நான் யூஸ் பண்ண நாசலோட நம்பர் 2D. கப் கேக் டெக்கரேஷன் முடிச்சாச்சு. இதை நான் அப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்ததாக ஹார்ட்ஸிக்கிளோட டெக்கரேஷன் பார்க்கலாம். அவங்க வந்து டோட்டலாக 3 ஹார்ட்ஸிக்கிள் கேட்டிருந்தாங்க. அப்புறம் அந்த கேக்கில் வந்து சேம் இந்த ஹார்ட்ஸிக்கிளோட ஒரு ஷெல் மட்டும் தேவை. அப்படின்னா டோட்டலாக அந்த 4 ஷெல்ஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுவும் நம்ம கேக்ஸிக்கிள் பார்த்தது மாதிரி ஒரு 2 to 3 கோட்டிங்ஸ் வரைக்கும் நம்ம கொடுத்து தான் எடுக்கணும். அப்போ தான் நல்லா திக்காக இருக்கும். சிங்கிள் கோட்டிங் கொடுத்து எடுக்கும்போது நம்ம டிமோல்ட் பண்ணோன்னா பிரேக் ஆயிரும். 3 கோட்டிங்ஸும் முடிச்சதுக்கப்புறமா அதோட சைட்லலாம் எக்ஸ்ட்ரா வந்து சாக்லேட்ஸ் போட்டிருக்கும்ல,
அதெல்லாம் ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு அதை மெதுவாக ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட ஒரு ஷெல்லை மட்டும் நம்ம டிமோல்டு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கேக்கோட டெக்கரேஷனுக்காக. இந்த 3 ஹார்ட் ஷேக்லுக்கும் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் கிரம்ஸ் ஃபில்லிங்ஸை நம்ம இதுக்கு கொடுத்துடலாம். அந்த 3 ஹார்ட்டுக்குள்ளாலையும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்லேட் போர் பண்ணி ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். 3 ஹார்ட் ஷேக் எல்லாமே டிமோல்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அதில் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். சின்னதாக பைப்பிங் பேக்கில் ரெட் கலரில் சாக்லேட் எடுத்துகிட்டு அந்த ஹார்ட் ஷேக்லோட ஒரு கார்னரில் இந்த மாதிரியே லைன் பேட்டர்ன் போட்டுட்டு அதுக்கு மேலே கோல்டன் ஸ்ப்ரிங்கிள்ஸை நம்ம போட்டு விட்டுக்கலாம். அப்புறமா ஒரு ப்ரஷில் கோல்டன் டஸ்ட் எடுத்துகிட்டு ஹார்ட் ஷேக்லுக்கு மேலே டச் பண்ண எல்லாம் வேண்டாம். லைட்டாக நம்ம அந்த ஃபிங்கர் வச்சு அப்படி தட்டி விட்டாலே போதும். அதில் அது ஒரு டிசைன் மாதிரி அதில் படும். ஹார்ட் ஷேக்லோட டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. இதை ஒரு 8 பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டோனட் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இது பேக்டு டோனட் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருந்தேன். பேக்டு டோனட்டோட ரெசிபி வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் அதை போய் பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டோட்டலாக 6 டோனட்ஸ் பேக் பண்ணியிருக்கேன். இதில் 3 டோனட்டில் டார்க் காம்பவுண்டும் 3 டோனட்டில் ஒயிட் காம்பவுண்டு மெல்ட் பண்ணிவிட்டு அதில் ரெட் கலர் மிக்ஸ் பண்ணி அந்த சாக்லேட்லேயுமா டிப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரெட் சாக்லேட் டிப் பண்ண டோனட்டில் வந்து ரெட் கலர்லேயே சுகர் பால்ஸ் போட்டிருக்கேன். அது ரொம்ப அந்த நெருக்கமாக போட்டிருக்கேன். ஸ்பேஸே இல்லாமல் ஹாஃப் போர்ஷனுக்கு நெருக்கமாக போட்டுட்டு அதுக்கு கூடவே கொஞ்சம் பேர்ல் சுகர் பால்ஸ், அதாவது அந்த ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரியாக சுகர் பால்ஸும் போட்டிருக்கேன். அப்புறமா கொஞ்சம் சாக்லேட் வெர்மிசெல்லியும் போட்டிருக்கேன். எனக்கு கஸ்டமர் இந்த மாடல் தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாடலே பண்ணியிருக்கேன். டார்க் காம்பவுண்ட் டிப் பண்ண டோனட்ஸுக்கு கோல்டன் கலரில் உள்ள சுகர் பால்ஸ் போட்டிருக்கேன். டோனட் டெக்கரேஷன் முடிச்சாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் இல்லை, ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக இன்னைக்கு கேக் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரியான சிலிக்கான் மோடில் மினி சாக்லேட்ஸை நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேக்குக்கு மேலே அந்த ரெட் கலரில் க்ரீம் வச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி டிமோல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஹார்ட் ஷேக்லோட ஷெல்லை அதை வச்சுட்டு அது விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கு வச்சு நாட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் மேக்ரான்ஸ் அப்புறமா கொஞ்சம் சாக்லேட்ஸ் வந்து கோல்டன் டஸ்ட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் அப்புறமா அந்த மினி சாக்லேட்ஸ் அதை வச்சு கேக்கு ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கோல்டன் கலரில் லார்ஜ், மீடியம் அப்புறம் ஸ்மால் சைஸ் சுகர் பால்ஸ் வச்சு நம்ம எல்லா இடத்துலையுமே டெக்கரேட் பண்ணி எடுக்கலாம். இந்த கோல்டன் கலர் சுகர் பால்ஸ் தான் இந்த கேக்குக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல அழகு கொடுக்குது. ஸோ கேக்குக்கு டாப்பர் வச்சு விட்டுடலாம். 2 தீம் கேக்கோட ஃபுல் டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. எனக்கு இந்த டெக்கரேஷன் மட்டுமே பண்ணுறதுக்கு டோட்டலாக 4 hours ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.